குழம்பு இந்த பக்குவத்துல இருக்கும்போது நம்ம மீனை சேர்த்துலாம். ஏன்னா மீன் போட்டா இன்னும் கூட கொஞ்சம் குழம்பு வந்து தண்ணி ஆகும். இப்ப மீனை சேர்த்துடலாம். தலையே எவ்வளவு பெருசா இருக்கு. மீன் நல்லா அப்படியே குழம்புல கொஞ்சம் அப்படியே அமுக்கி விட்டுடலாம். அதான் மீன் நல்லா வேகும். மீன் குழம்பு நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த மாதிரி நல்லா கொதி வந்ததுக்கு அப்புறமா வந்து நம்ம வந்து கடாயை மூடி அடுப்பை 10 நிமிடம் சிம்ல வைக்கணும். அடுப்பு 10 நிமிஷம் நீங்க சிம்ல வச்சு இறக்கிங்கன்னா மீன் நல்லா வெந்துடும், குழம்பும் சூப்பரா ரெடி ஆயிரும். 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்ப நம்ம திறந்து பார்த்துடலாம். மீன் குழம்பு சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. நல்லா கம கமான்னு மணக்கிற மீன் குழம்பு. இப்ப நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு பச்சை கருவேப்பிலையும் தேங்காய் எண்ணெயும் சேர்த்துடலாம். குழம்பு இன்னும் கூடுதலா டேஸ்ட் இருக்கும்.